யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? இயேசு கூறியது, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இயேசு யாரையும் பார்த்து நோன்பிருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதில்லை. அவர்களும் இருப்பார்கள் என்றுதான் கூறினார். அதே போன்று நீங்களும் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். மனிதருக்கு தெரியாதவாறு இருக்க வேண்டும். உங்கள் வானக தந்தைக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்றே கூறுவார். அப்படி என்றால் நோன்பு என்பது எப்படி நாம் திரு அவையில் நுழைத்தது என்பதை சற்று பார்ப்போம். நோன்பு இருத்தல் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லது என்று கூறுவார். அனைத்து மதங்களிலும் நோன்பு கடைபிடிப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் பாவ பரிகார நாளன்று அனைத்து யூதர்களும் நோன்பை கடைபிடித்தனர். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும். இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமமாகும். அதே நாளில் நீங்கள் பாவக்கழுவாய் நாள், சபை கூடும் நாள் அன்று நீங்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நோன்பு என்பது மனமாற்றத்திற்கு ஓர் அடையாளமாக இருந்தது. அதற்காகவே அவர்கள் 1 நாள், 3 நாள், 7 நாட்கள், 40 நாட்கள் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் சாக்கு உடை அணிந்து சாம்பலின் மீது அமர்ந்து தண்ணீரை உடம்பின் மீது ஊற்றிக்கொண்டு மற்றவர்கள் மீது தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு திருச்சட்ட நூலை வாசிப்பதில் தங்கள் நேரத்தை செலவிட்டனர். தங்கள் குற்றம் முன்னோர்களின் குற்றத்தை அறிக்கையிட்டு ஜெபத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். சில நேரங்களில் ஆடு மாடுகள் கூட நோன்பு இருந்ததாக யோனா 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 இறை வார்த்தை கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில் நோன்பின் உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கை பலகைகளாகிய அதாவது 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ள மோசே மலை மீது ஏறிய போது 40 பகலும் 40 இரவும் அப்பமும் தண்ணீரும் பருகவில்லை. இதுவே விவிலியத்தில் நோன்பு என்பதை எடுத்துக்காட்டும் செயலாக இருந்தது. மனம் திருந்துதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பேரரசர் தாவீது அடுக்கடுக்கான பாவங்களை செய்து வந்ததால் இறைவாக்கினர் நாத்தான் அவர் குற்றத்தை வெளிப்படுத்துகின்றார். இதனை ஏற்று அரசன் தாவீது உண்ணா நோன்பிருந்தார் என்பதை அரசராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையில் காண்கிறோம். மோவாபியரும் அம்மோனியரும் யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தபோது யோசபாத்து அச்சமுற்று யூத மக்கள் அனைவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அகாபுவை போல் கெட்டவன் எவரும் இதுவரை இருந்ததில்லை. அப்படிப்பட்ட அகாபும் மனம் வருந்தி நோன்பு இருந்த போது ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார். அவர் மேல் வர இருந்த தீமையிலிருந்து ஆண்டவர் அவரை காக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நாம் மனம் வருந்தும் போது ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் என்பது இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் நேர்மையின் பொருட்டு எஸ்ரா உணவு உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் நோன்பிருந்தார். கொள்ளை நோயான வெட்டுக்களிடமிருந்து விடுபட ஜெபதவத்திலிருந்து ஈடுபட வேண்டும். உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று மனமாற்றத்திற்கு இறைவாக்கினர் யோவே இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். நினிவே மக்கள் தீமை வழியில் வாழ்ந்தாலும் யோனாவின் மூலமாக கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்த்த நினிவே நகர் அரசர் மக்கள் மற்றும் ஆடு மாடுகள் முதலிய விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி தீனி தின்னாமலும் தண்ணீர் குடிக்காமலும் விடுவித்தார். எருசலேமின் மதில்கள் தகர்க்கப்பட்டு அதன் வாயிற் கதவுகள் தீக்கிரையாகிவிட்ட நிலையில் நெகேமியா உட்கார்ந்து அழுது பல நாட்கள் துயரம் கொண்டாடி நோன்பிருந்து கடவுளை நோக்கி மன்றாடினார்.
எரேமியா எழுதிய இறை வார்த்தையை வாசித்த தானியேல் எருசலேம் எதிர்கால நிலையை நினைத்து அவர் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து கடவுளை நோக்கி மன்றாடினார். அரசி எஸ்தரும் அவரின் தோழிகளும் 3 நாட்கள் நோன்பிருந்தார்கள். நோன்பு சட்டத்திற்கு புறம்பே எனினும், நான் மன்னரிடம் செல்வேன், அழிவதாயின் அழிகின்றேன். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டில் ஓர் மனமாற்றத்திற்காக நோன்பிருந்து இறைவனிடம் மன்றாடினார்கள். அதே போன்று புதிய ஏற்பாட்டிலும் பழைய இடங்களில் மக்கள் நோன்பிருந்தார்கள். அதனையும் நாம் காண்போம். நோன்பு என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திற்கும் பொருந்தும் ஒரு பக்தி முயற்சி. பழைய ஏற்பாட்டில் இறைவன் இறைவாக்கியர்கள் மூலமாக, அதுவும் அவர் நோன்பு, ஜெபம், தவ முயற்சி ஆகியவற்றை அழுத்த திருத்தமாக கூறியிருப்பார். எவ்விடத்திலும் கடவுளும் இயேசுவும் இறைவாக்கியர்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்று கட்டளையாக கொடுக்கவில்லை. மாறாக, நீங்கள் நோன்பு இருக்கும் போது, ஆனால் நோன்பை வெளிவேடமாக பயன்படுத்த வேண்டாம் என்றே வலியுறுத்தினார். ஆனால் ஜெபம் செய்யுங்கள் என்று விவிலியத்தில் கட்டளையாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. பரிசேயர்கள் வாரத்தில் 2 முறை நோன்பு இருப்பதையும் தங்கள் வருவாயில் 10ல் 1 பங்கை கொடுப்பதையும் லூக்கா 18 நிறைவார்த்தை கூறுகிறது. யோவானின் சீடர்கள் நோன்பிருப்பதையும் நாம் நற்செய்தியில் பார்க்கலாம். நோன்பிருப்பது வெளிவேடம் அல்ல, மாறாக நாம் எதற்கு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதை நாம் புதிய ஏற்பாட்டில் நன்கு காணக்கூடும். தனக்கு வயதானாலும் உண்ணா நோன்பு இருந்து அல்லும் பகலும் கோவிலை விட்டு நீங்காமல் இறைபணி செய்தவர் கைம்பெண் அன்னா என்னும் இறைவாக்கினர் இதன் மூலம் மீட்பரை கண்டார். மனிதர் மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த கடவுள் தனது பணிவாழ்வு தொடங்கும் முன் 40 பகலும் 40 இரவும் நோன்பிருந்து தனது பணிவாழ்வை நிறைவு செய்தார். தொடக்க கால திருச்சபையில் நம்பிக்கைக்குரிய விசுவாசிகள் அடிக்கடி நோன்பு இருந்து இறைவனிடம் ஜெபித்தனர். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசுவுக்கு பின் முதல் மறைப்பணி புரியும் முயற்சியில் பர்னபாவும் சவுலும் நோன்பிருந்து தனது பணியை தொடங்கினர். கிறிஸ்துவின் போதனைகளை வாழ்ந்து காட்டுவதற்கு முன்பு தூய பவுலும் இயேசுவை போன்று நோன்பிருந்து எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்து காட்டினார். நோன்பும் இறைவேண்டலும் திரு அவைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. பேய்களை ஓட்ட முடியாமல் தவித்த தம் சீடர்களின் நம்பிக்கையை பார்த்து இயேசு கழிந்து கொண்டார். மேலும் இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று நோன்பு இறைவேண்டலின் பலன்களை அவர் கூறினார். அதே போன்று தொடக்க கால திரு அவையில் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பிற இனத்தவரான நூற்றுவ தலைவர் கொர்னேலியு இறை வேண்டலிலும் நோன்பிலும் தன்னை நன்கு தயாரித்து வாழ்ந்து வந்தார். ஆகவே நோன்பு என்பது தவ காலத்திற்கு மட்டுமல்ல, நம் வாழ்வின் மாற்றத்திற்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது. விவிலியத்தில் பல இடங்களில் ஏழைகளுக்கு உதவுகிறவன் இறைவனின் ஆசீர் பெற்றவன் என்று நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் தாம் தீர்மானித்தபடியே கொடுக்க வேண்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். எனில் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்பு கூறியவர் என்று பவுல் கூறுகின்றார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வாறு திருப்பாடல் ஆசிரியரும் கூறுவார். ஏழைகள் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்று இறை வார்த்தைகள் மூலம் நாம் அறிகிறோம். சில நேரங்களில் மக்கள் தசமபாகம் மற்றும் காணிக்கை இவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். யூத பாரம்பரியத்தில் மோசே சட்டப்படி தசமபாகம் என்பது இருந்தது. ஆனால் காணிக்கை என்பது ஒருவர் மனமு வந்து, அதாவது தாராள மனமாக மற்றவருக்கு கொடுத்தல் அல்லது உதவுதல் தான் காணிக்கை. தசமபாகம் என்பது நாம் சட்டத்தின்படி கொடுக்கின்றோம். காணிக்கை என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம். இதை நாம் விவிலியத்தில் 4 வகையாக அதனை பார்க்கக்கூடும். 1. தசமபாகம். டைட்ஸ் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலிருந்து வந்தது. 10 என்பது ஆகும்.
மோசே சட்டப்படி 1/10 நாம் காணிக்கை செலுத்துவதாகும். இதனை தொடக்க நூல் 14 மற்றும் 28ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் யாக்கோபு 1/10 கொடுத்தனர். மேலும் லேவியர் 27:30, எண்ணாகமம் 25:28 இதை பார்க்கலாம். ஆனால் காணிக்கை என்பது அவர்களின் விருப்பம் போன்று இருக்கும். தசமபாகம் கடவுள் நமக்கு செய்த செயலுக்கு நான் நன்றியாக காணிக்கை கொடுப்பது, பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி செலுத்துவது. நிலத்தில் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 ஆண்டவருக்குரியது, அது ஆண்டவருக்கு பிரித்து வைக்கப்பட்டது. காணிக்கை ஆஃபரிங் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பிறந்தது. ஆஃபர் என்றால் ஆஃபர் டு காட், கடவுளுக்கு காணிக்கை செலுத்துதல். இது தசமபாகம் போலன்றி நீங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதன் அளவு உங்கள் விருப்பத்திற்குரியது. நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பது உங்களுடையது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பெறுவீர்கள். ஓர் ஏழை கைம்பெண் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை வாசிக்க கேட்கிறோம். மூன்றாவதாக, முதல் கனிகள். நான் பெறுகின்ற பலன்களில் முதலில் கிடைப்பதை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துதல். நம் சம்பளத்தில் முதல் மாதத்தை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பது, விலங்குகளில் முதல் கன்றை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவது, இவை அனைத்தும் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைக்கு காணிக்கை செலுத்துவதாகும். நன்றியின் திருநாள். காயின் நிலத்திலிருந்தும் ஆபேன் தன் மந்தையிலிருந்தும் காணிக்கையாக கடவுள் செலுத்தினார். நான்காவது, தானம். ஆல்ம்ஸ் கிவிங் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலிருந்து பிறந்தது. சடகா, கிவிங் டு த புவர், ஏழைகளுக்கு கொடுப்பது. கொடுத்தல் என்பதை இந்த மூன்றை காட்டிலும் வேறுபட்டது. இந்த மூன்று நாம் கடவுளுக்கு செலுத்துதல் நன்றி கடன். ஆனால் இவை எதுவும் இல்லாத நம் உறவினர்களுக்கு கொடுத்தல். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து உதவுகின்றான், ஆனால் அதை பற்றி பெருமை பாராட்டக்கூடாது. இப்படி செய்வதன் மூலம் நாம் கடவுளிடமிருந்து அதிக ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரை திரும்பி தந்து விடுவார். இதைத்தான் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்களின் தன்னார்வ காணிக்கையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ந்தனர். அனைவரும் முழு மனதோடு ஆர்வத்தோடும் ஆண்டவருக்கு கொடுத்தனர். தாவீது அரசனும் பெரிதும் மகிழ்ந்தார். ஒவ்வொருவரும் தாம் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். பெற்றுக் கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்காக ஒவ்வொருவரும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக. நன்மை செய்யும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது. அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாகு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். ஓர் ஏழை கைம்பெண் ஒரு பொதிராந்துக்கு இணையாக 2 காசுகளை போட்டார். இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார். அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார். ஜெபம் என்பது அனைத்து மதத்திற்கும் முக்கியமானது. ஜெபம் ஒருவனுக்கு ஜெயத்தை தரும். இயேசுவும் தன் வாழ்நாளில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இறைவனும் நாமும் பேசிக் கொள்வதே ஜெபமாகும். இவற்றை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் பார்ப்போம். 1. ஆராதனை. ஆராதனை என்பது கடவுள் யாராக இருக்கிறார் என்பதற்காக அவரை புகழ்வது. கடவுள் அனைவருக்கும் இறைவன். அதன் காரணமாகவே நாம் அவரை புகழ்கின்றோம். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக.
அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். 2. பாவ மன்னிப்பு ஜெபம். தன் பாவத்தை உணர்ந்தவர்களிடம் அவர் பாவங்களை மன்னித்து இயேசு கூறுவது, இனி பாவம் செய்யாதே. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். 3. புலம்பல் ஜெபம். புலம்பல் ஜெபம் என்பது நம்முடைய பயம், சந்தேகங்கள் மற்றும் விரக்தியை அவரிடம் கொண்டு வருவது. நம் கவலைகள் அனைத்தையும் அவர் மீது போடுமாறு கூறுவது. எத்தனை நாள் நான் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன். நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது. எத்தனை நாள் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். இவ்வாறு புலம்பலோடு கூடிய ஜெபம் விவிலியத்தில் நாம் பல இடங்களில் பார்க்கின்றோம். 4. விண்ணப்பம். நமக்காகவோ அல்லது பிறருக்காகவோ கடவுளிடம் ஏதாவது கேட்பது என்பதை விவிலியம் நமக்கு கொடுக்கும் பாடம். நம்முடைய விண்ணப்பங்களை கடவுளுக்கு தெரியப்படுத்துமாறு கூறுகிறார். நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள். பரிந்து பேசுங்கள். நன்றி செலுத்துங்கள். தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். திருத்துதர் பவுல் பிறருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று கூறுவதில் அவர் தெளிவாக இருந்தார். இயேசுவும் சிலுவையில் மரண நேரத்திலும் மற்றவருக்காக ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 5. நன்றி ஜெபம். நன்றி செலுத்துதல் என்பது நமக்கு அவர் செய்த நன்மைக்காக நாம் அவரை புகழ்வதாகும். கடவுள் நம் ஒவ்வொருவருக்காகவும் பல நன்மைகள் செய்திருக்கிறார். இவ்வகை ஜெபம் நன்றியுணர்வை உணர்த்தக்கூடியவை. கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். திருத்தூதர் பவுலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூறுங்கள் என்று தனது மடலில் இறை மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். தவக்காலம். இது இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்ற காலம். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து நம் மீது கொண்டுள்ள ஒப்புயர்வற்ற அன்பை வெளிப்படுத்துகின்ற அருளின் காலம். இந்த தவக்காலம் 3 அன்பின் அடித்தளங்களை நமக்கு கற்று தந்துள்ளன. நோன்பு. நாம் நம்மீது கொண்டிருக்க வேண்டிய அன்பு. தன்னைத்தானே அன்பு செய்தல். தர்மம். நாம் பிறரை, நம் அயலாரை அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்தல். ஜெபம். இறை மனித சந்திப்பின் உறவின் வெளிப்பாடு. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்தல். இயேசுவின் இந்த அன்பு கட்டளையை நோன்பு, கர்மம் மற்றும் ஜெபம் வழியாக வாழ்வாக்குவோம். ஆமென்.